மிதுனம் ராசி. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் காற்று ராசி. நான் ஏற்கனவே சொன்னேன் 10ல் சனி இருக்குது. ஏன்னா மார்ச் 29 வந்து 2025 வந்தது. 10ல் சனி வந்தோடனே பதவியில் மாற்றம், இடம் மாற்றம் நிறைய கொடுத்துருப்பாருன்னு சொன்னால் இப்போ வக்ரமும் அடைய போகிறார். ஜூலை 13 வக்ர காலம் ஸ்டார்ட் ஆகும். அந்த வக்ர காலம் வந்து நவம்பர் 27 வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூவாக ஒரு 137 நாட்கள் இருக்கும். 4.5 மாதம், ரஃப்லி 4.5 months. அது சனி வக்ர காலங்கிறதே ஒரு 4.5 months. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து லார்ட் ஆஃப் 8 and 9. 8 அவர் தான், 9 அவர் தான். ஒரு ஆஃப் வந்து 8ன்ற போது நிறைய சிரமங்களை கொடுக்குறாருன்னு வச்சுக்கலாம். ஒரு ஆஃப் 9 அப்படின்னும் போது அது வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாருன்னு வச்சுக்கலாம். பொதுவாக மிதுனத்துக்கு சனி கெட்டவரா நல்லவர் தான். இரட்டைப்படை ஆசையில் எப்பவுமே ஒன்று ஆவரேஜாக இருந்தாலும் சனி நல்லது செய்யும். இப்போ நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, மீனமில் இருக்கிற சனி வக்ர காலம் அப்படின்னா பின்னாடி போய்டுன்னு சொல்கிறாங்களே, அது பின்னாடி போயிடுமா? அது கும்பத்துக்கு போயிடுமா? போகலை. மீனம்லே தான் இந்த 137 நாட்களும் இருக்க போகுது. அதில் டவுட் இல்லை. அந்த 137 நாட்களும் மீனமில் இருந்தாலும் கூட அது ஃபார்வேர்டில் போகாமல் ரிவர்ஸில் வரும். இப்போ ஃபார்வேர்டில் போனால் எப்படி போகும்? அங்கே பூரட்டாதி நட்சத்திரம் 4 ஸ்டார்ட் ஆகும் அந்த ராசியில். அப்புறம் உத்திரட்டாதி 1, 2, 3, 4 கண்டினியூவாக மிடில். கடைசி நட்சத்திரமாக ரேவதி 1, 2, 3, 4 இப்படி தான் அது ஃபார்வேர்டில் போகணும். ஆனால் இது என்ன நடக்கும்னா, அப்படியே உத்திரட்டாதி அந்த ரேவதிலேருந்து அப்படியே பின்னாடி வரும். அந்த உத்திரட்டாதிலேருந்து பின்னாடி வரும். 4லேருந்து 3, 3லேருந்து 2, 2லேருந்து 1 பாதங்கள் அப்படியே பிரித்து பின்னாடி வரும். இவ்வளோதான் விஷயம். பட் ஆனால் அது கும்பத்துக்கு ஷிஃப்ட் ஆகலை. இப்போ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கேட்பீங்க, இது என்ன மாதிரியான ரிசல்ட்ஸை எங்களுக்கு கொண்டு வரும்? ஏன்னா சனி வந்து உங்கள் குடும்ப வாழ்க்கையை பற்றி சம்மந்தப்பட்டதா? சனி வந்து உங்களுக்கு வந்து தொழிலுக்கு சம்மந்தப்பட்டவரா? இல்லை சனி வந்து உங்கள் குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்டவரா? ஆரோக்கியத்துக்கு சம்மந்தப்பட்டவரா? வாழ்க்கையுடைய விதியை பற்றி சம்மந்தப்பட்டவரா? என்ன சம்மந்தப்பட்டு வர? முதல்ல நான் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். 8 அப்படின்னா இதுக்கு நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த 8ஆம் வீடு வந்து எல்லாரும் வந்து அதை பற்றி யாரும் கண்டுக்கிறது இல்லை. பட் நான் இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்கிறேன், மிதுனத்தில் சொல்கிறேன். ஏன்னா மிதுனத்துக்கு வந்து லார்ட் ஆஃப் 8 வர்றதுனால சொல்கிறேன். 8 வந்து ஒரு மனிதனுடைய கர்மா. அவன் வந்து பாஸ்டில் செஞ்ச கர்மாவுடைய குட் அண்ட் பேடை இந்த 8 கிளியராக காமிக்கும். எவ்வளோ பேட் ஸ்கோர் கொண்டு வந்திருக்கான், அவன் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறான்றது அந்த 8th ஹவுஸ் காமிச்சிடும். 8th ஹவுஸில் உள்ள பிளானட்ஸாக இருக்கட்டும், 8th ஹவுஸுக்கு உண்டான லார்டாக இருக்கட்டும், அதாவது அந்த பர்டிகுலர் பிளானட்டாக இருக்கட்டும், அது என்னங்கிறத கிளியராக ஸ்கோரை காமிக்கும். இதான் நம்பர் 1 மெயினு தான். அவன் நல்லதை அனுபவிக்க போகிறானா, கெட்டதை அனுபவிக்க போகிறானா, கஷ்டங்களா சந்தோஷங்களா என்னன்றதை 8 காமிச்சிடும். அவனோட வாழ்க்கையில் எவ்வளோ உயர்வடைய போகிறான்னு அந்த 8 காமிக்கும். ஏன்னா அந்த 8th ஹவுஸ் வந்து அவனுக்கு வந்து லைஃப்பில் சேலஞ்சஸை கொடுக்கணும். அப்போ தான் அந்த உயர்வு எவ்வளோ தூரம் வரும்ன்றதை அது காமிக்கும். அடுத்து 8 வந்து அவனோட ஆயுள் பலத்தை காமிக்கும். அவன் எவ்வளோ நாள் உயிர் வாழ போகிறான், மனிதனுடைய ஆயுள் பலம் எவ்வளோ இருக்குது, எத்தனை கண்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி அவன் உயிர் வாழ்ந்துருவானா, எத்தனை சிரமங்கள்.